வணக்கம். தமிழ் வணிகம். பெட்ரோல் டீசல் ஃப்ரீயாக போட முடியுமா? அதுவும் வருஷம் ஃபுல்லாவா? எப்படி? சில கார்ட்ஸு, சில கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் ப்ரீமியம் பாயிண்ட்ஸ் வச்சு ஃப்ரீயாக போட்டுக்கலாம்னு சொல்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி வீடியோலாம் இல்லைங்க. ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எப்படி பெட்ரோலை ஃப்ரீயாக போடலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எஸ், ஃப்ரீயாக தாங்க வருஷம் ஃபுல்லாக போட போகிறோம். நீங்கள் கேட்டது உண்மை தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் மூலமாக தான். நம்ம நல்ல ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக வர டிவிடெண்ட்ஸ் மூலமாக தான். ஸோ இது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் எஸ், பாசிபிள் தாங்க. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த வீடியோவே. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு டிவிடெண்ட் சார்ட் இருக்குது. ஸோ இது ஒரு கம்பெனியோட டிவிடெண்ட் சார்ட் நான் எடுத்திருக்கேன். அவங்க எவ்வளோ டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது ஏப்ரல் 2021 மார்ச் 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட ₹4 கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ₹5 கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ₹1.5 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ₹10.50 இது வரைக்கும் டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துக்கு. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா ₹3 ஒன்றும் ₹7.50 ஒன்றும். ஸோ ரெண்டு சேர்ந்தும் ₹10.50. ஸோ லாஸ்ட் இயரும் ₹10.50 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வருஷம் ₹4.25, அதுக்கு முன்னாடி ₹2.50. ஸோ 2018 ₹6.75. ஸோ இர்ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ கடைசியாக 2 வருஷமாக ₹10 மேலே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது என்ன ஸ்டாக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய ஸ்டாக்கு. இது கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு மகாரத்னா கம்பெனி. ஸோ கம்பெனி எப்படி ரெகுலராக டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க இப்போது. ஏன்னா இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டரே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அது மூலமாக இந்த டிவிடெண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு நிறைய இன்கம் வரும். ஸோ அது மூலமாக அவங்க பட்ஜெட்டில் இருக்க ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, அவங்க எக்ஸ்பென்சஸ்க்காக வச்சுக்குவாங்க. அதாவது நாட்டோட வளர்ச்சிக்காக இந்த இன்கம்மை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கம்மிங்க. டிவிடெண்ட்ஸ் 75,000 85,000 கிடைக்கும். பட் கவர்மெண்ட்டுக்கு க்ரோஸில் கிடைக்கும், 6,000 crores 7,000 crores கிடைக்கும். ஸோ அவங்க அதை பட்ஜெட் ஒரு இன்கமாக எடுத்துக்கிட்டு அப்புறம் என்னென்ன வளர்ச்சி பணிகளுக்கு தேவையோ அதை செலவு பண்ணுவாங்க. ஸோ இது என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான். எல்லாத்துக்கும் இந்த ஸ்டாக் நல்லா தெரியும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பெட்ரோல், கேஸ், இதில் எல்லாமே இந்த கம்பெனி கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் தான். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ஸாக இருக்கட்டும், இந்தியன் கேஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம், எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ இது எவ்வளோ பெரிய கம்பெனியாக, நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தருமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுக்கு உண்டான ஒரு ஃபேக்ட்ஸ் மட்டும்தான். சில இதெல்லாம் இது ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 1,14,523 crores கரண்ட்டாக. இப்போ கரண்ட் ப்ரைஸ் இன்றைக்கி தேதிக்கு ₹121.50. 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா ₹140 வரைக்கும் போயிருக்கு. 52 வீக் லோ ₹86 வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக்கோட PE ரேஷியோ பார்த்திங்கன்னா 4.21. ஸோ ரொம்ப கம்மி. நிறைய ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10, 20, 40லலாம் இருக்குது PE ரேஷியோ. அதாவது 100 வரைக்கும் கூட இருக்குது. இந்த ஸ்டாக்கில் வெறும் 4.21 தான். ஸோ ரொம்ப சீப்பாக இருக்குன்னு இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது நல்லா. அண்ட் ஆல்சோ இதோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா ₹136. புக் வேல்யூ ₹136. ஆனால் கரண்ட்டான ஸ்டாக்கோட ப்ரைஸ் ₹121. கரண்ட்டாக அதோட டிவிடெண்ட் ஈல்டு 9.89%. அதாவது நம்ம ₹100 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ₹10 கிட்டத்தட்ட டிவிடெண்ட் கிடைக்கிற மாதிரி இந்த கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க ரெகுலராக. ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 14.8%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20.9%, ஃபேஸ் வேல்யூ ₹10, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 51.5%. இந்த ப்ரொமோட்டருங்கிறது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அன்பிளஸ்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 51.5%. ஸோ இது என்ன தெரியுது, கவர்மெண்ட் எதுவும் ப்ளச் பண்ணல, எதுவும் அடகு வைக்கல இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நல்லா தெரியுது. ஸோ சூப்பர் ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக் இது. ஸோ இது ஓகே. பட் இது மூலமாக நம்ம பெட்ரோல் அண்ட் டீசல், நம்ம ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் எப்படி ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கேல்குலேஷனை பாருங்கள். ஸோ கரண்ட்டாக IOCL ஷேர் ப்ரைஸ் ₹121.50. உங்களுக்கு தெரியும் டிவிடெண்ட் ஈல் 9.9%. ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3,70,000 இப்போ நான் போய் IOCL ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹36,630 எனக்கு டிவிடெண்ட்ஸாக என் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் தானாகவே. உங்கள் டிமேட் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக டிவிடெண்ட் டேட் முடித்த உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ வருஷத்துக்கு ₹36,630 எனக்கு டிவிடெண்ட் கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு 365 days. ஸோ நான் டிவைட் பண்ணி பார்த்தேன்னா ஒரு நாளைக்கு ₹100 மேலே எனக்கு வருது. ஸோ அதை வச்சு ஒரு நாளைக்கு நான் 1 லிட்டர் பெட்ரோல், 1 டீசல் போட்டு என்னோடய பைக்கை நான் எங்கே வேணால் போகலாம், இல்லை நான் கார் யூஸ் பண்ணலாம், நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் 1 டேக்கு ₹100 நான் யூஸ் பண்ணுவேன்னா இது ஓகே. இல்லைப்பா நான் அதை விட யூஸ் பண்ணுவேன், வீக் டேஸ்லலாம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், பட் லாங் ட்ரிப் போவேன் எப்போயாவது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஃபியூல் எக்ஸ்பென்சஸை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. கேல்குலேட் பண்ணிட்டு இது ஒரு பேக் கால்குலேஷன் மாதிரி தான். ஸோ அதே ப்ரைஸ் தான் IOCL ₹121.5. டிவிடெண்ட் ஈல் 9.9%. ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் ஒரு நாளைக்கு ₹200 நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஆவரேஜாக. ஸோ அதை நான் 365 பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு 73,000 வருது. ஸோ நான் 73,000க்கு
எனக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு 73,000 டிவிடெண்ட் கிடைக்கணும்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 7,37,373 rupeesக்கு நான் IOCL ஷேர்ஸை பை பண்ணி வச்சுருந்தா எனக்கு வருஷம் எனக்கு 73,000 எனக்கு டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த டிவிடெண்ட்ஸ் மூலமாக எனக்கு தேவையான ஃபியூலை நான் யூஸ் பண்ணிக்குவேன். இல்லை எனக்கு அதுக்கு மேலே யூஸ் ஆகும்னா உங்கள் கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேல்குலேஷன் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களோட ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் பர் டே எடுத்துக்கோங்க, அதை இன்ட்டு 365 பண்ணிவிட்டு ஸோ அந்த வர அமௌண்ட்டை எக்ஸாம்பிள் 73,000 இங்கே வந்திருக்கு. ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 73,000 டிவைட் பை 9.9 டிவிடெண்ட் ரேட் எவ்வளவோ அவ்வளோ போட்டிருக்கேன் நான் இன்ட்டு 100 கேல்குலேட் பண்ணால் தெரிஞ்சிருச்சு 7,37,373 rupees எனக்கு தேவைப்படுதுன்னு. ஸோ இது வந்து நான் IOCL ஷேர்ஸில் மட்டும் சொல்லலை, உங்களுக்கு என்ன ஷேர் பிடிச்சிருக்கோ, அதோட பேசிக்ஸ் பிடிச்சிருக்கோ, அதை ஃபண்டமெண்டல்ஸ் பிடிச்சிருக்கோ, அதுவும் இல்லை உங்களுக்கு இவ்வளோ டிவிடெண்ட் டீல் கிடச்சிதுன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். நான் வந்து BPCLல பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அதில் டிவிடெண்ட் டீல் வந்து இந்த வருஷம் 15% 16% கிடச்சிது. ஸோ இதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். என்னப்பா அது 7 lakhs இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து வருஷம் ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக எனக்கு பெட்ரோல் மட்டும் தான் கிடைக்குமா, வேறு எதுவும் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா இருக்குது. இதுதான் IOCLோட 2-year சார்ட் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஜூம் அவுட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இப்படி தெரியுது. கிட்டத்தட்ட IOCL வந்து லாஸ்ட் 2 yearsக்கு முன்னாடி 80 rupeesல இருந்தது. இப்போ வந்து கரெக்டாக 121ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 80 rupees இருந்து ஒரு 41 rupees ஏறி இருக்குது. 20%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 2 yearsஆ. அது மூலமாக உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் நல்லா கிடைக்கும். அதாவது நீங்கள் 80 rupeesக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்க, இன்றைக்கி உங்களுக்கு வந்து அது 121 rupeesஆ அதுவும் ப்ராஃபிட்டில் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டிவிடெண்ட்டும் வந்துட்டுருக்கு. அந்த டிவிடெண்ட் மூலமாக உங்களுக்கு ஃபியூவலும் ஃப்ரீ ஆகிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த ஸ்டாக்கில் இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்சது, நான் பர்சனலாக யூஸ் பண்ணனால உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ டிவிடெண்ட்ஸ் எடுத்தேன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ஸில் நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டும் சம்பாதிக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு டிவிடெண்ட்ஸும் வரும். ஸோ அந்த டிவிடெண்ட்ஸ் மூலமாக உங்கள் பெட்ரோல் டீசல் எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வாங்க. அப்போ தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபராகவும் ரிஸ்க் ஃப்ரீயாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்டில் சொல்லணுன்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.